அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் பவளநிலா. கடந்த 11ஆம் மாதம் 27ஆம் தேதி கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்திற்கு சகோதர இனத்தைச் சேர்ந்த 3 மாவீரரின் தாயாரான திருமதி சீலாவதி அம்மா பொதுச்சுடர் ஏற்றுவதற்காக அழைத்து வரப்பட்டு அவருக்கான சந்தர்ப்பம் வழங்காது அவமதிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டிருந்தார். இது தொடர்பாக நான் விசாரித்த போது 2 கட்சிகளுக்குள்ள இருக்கிற போட்டி காரணமாகத்தான் இந்த தாயார் அவமதிக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே அரசியல் கட்சிகளின் ஆதிக்கத்தில் இருக்கின்ற காரணத்தால் இந்த பெற்றோர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த அரசியல் கட்சி ஆதிக்கத்திலிருந்து துயிலும் இல்லங்களை ஒழிக்கப்பட்டு மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும். எனவே இது தொடர்பாக நாம் கனகபுர துயிலும் இல்ல நிர்வாகத்திட்ட சந்திக்க கேட்டபோது அவர்கள் நமக்கு சந்திப்பதற்கான அனுமதி தரையில்லை, தங்களோட கதைச்சி பிரயோசனம் இல்லை, இது நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுடன் கதை கொண்டு சொல்லியிருந்தார்கள். ஆகவே நாங்கள் அவரை சந்தர்ப்பம் கேட்டபோது எங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டு அமைப்பு ரீதியாக நாங்கள் சந்திக்க போயிருந்த போதும் அவர் எங்களுக்கு இதற்கான ஆக்கபூர்வமான பதில் தரையில்லை. இது சம்பந்தமாக நீங்கள் தீரிமில்ல நிர்வாகத்திட்டேயே போய் கதையுங்கன்னு சொல்லியிருந்தார். அப்போ நாங்கள் சொன்னாங்க, நாங்கள் அங்கே போனாங்கள், அங்கே கேட்ட நாங்கள், ஆனால் எங்களுக்கு சந்தர்ப்பம் தரையில்லை, நீங்கள் உங்களோட கதை கேட்டாங்கன்னு சொல்லியிருந்தவர்கள். அப்போ இல்லை நீங்கள் நிர்வாகத்தோடான் போய் கதைக்கணும்னு சொல்லியிருந்தேன். திரும்ப மீண்டும் வந்து நாங்கள் நிர்வாகத்திட்ட சந்திக்க கேட்ட நாங்கள் இப்படி பாராளுமன்ற உறுப்பினர் உங்களோட சந்திக்க சொல்கிறார், சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் தர சொல்லி கேட்டபோது அவர்கள் மீண்டும் எங்களுக்கு சந்தர்ப்பம் தரையில் தங்களுக்கு அது தங்களுக்கு சொல்லி உங்களை சந்திக்க சொல்லியிருந்தார்கள். இதன் பிற்பாடு தான் நாங்கள் அந்த அவமதிக்கப்பட்ட அம்மாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிளிநொச்சி மாவட்ட கூட்டுறவு சங்க மண்டபத்தில் 12ஆம் மாதம் 21ஆம் தேதி ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. அதில் பொது அமைப்புகள், கணிசமான போராளிகள், மாவீர குடும்பங்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு அந்த கலந்துரையாடலில் அந்த அம்மாவுக்கு நீதி கிடைக்கணும்னு சொன்னால் இந்த கனகபுர துயிலும் இல்லத்தில் இருக்கின்ற பழைய நிர்வாகத்தை நிராகரித்து புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட வேண்டும், அரசியல் கட்சிகளுக்குள்ளே ஆதிக்கத்துக்கு இருந்து துயிலும் இல்லங்களை ஒழிக்க வேண்டும்னு சொல்லி தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதன் அமைவாக எதிர்வரும் 11ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு சனிக்கிழமை காலை 10 மணிக்கு கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்ல வளாகத்தில் புதிய நிர்வாகத் தெரிவு நடைபெற இருக்கின்றது. ஆகவே அதில் அனைத்து போராளிகளும் கலந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் பொது அமைப்புகள், பொதுமக்கள், மாவீர குடும்பங்கள், மாவீரர் பெற்றோர்கள் அனைவரும் இந்த ஒன்று கூடலில் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனிவரும் காலங்களில் அரசியல் கட்சி ஆதிக்கத்துக்குள் துயிலும் இல்லங்கள் இருந்தால் இது போன்ற பல பெற்றோர்கள் அவமதிக்கப்படுவார்கள். ஆகவே இந்த பெற்றோரோட மட்டும் இது முடியட்டும். இனிவரும் காலங்களில் இதே மாதிரி எந்த ஒரு பெற்றோரும் பாதிக்கப்படக்கூடாது என்று சொன்னால் அரசியல் கட்சிகளிலிருந்து துயிலும் இல்லங்களை மக்கள் மயமாக்க வேண்டும். அதற்கான முதற்கட்ட தெரிவாகத்தான் கனகபுரம் மாவீரர் இல்ல துயிலும் இல்லத்தில் 11ஆம் தேதி புதிய நிர்வாக தெரிவு நடைபெறுகிறது. இது எங்கண்ட அமைப்பு கட்சி அரசியல் ஆதிக்கத்தில் இருந்து துயிலும் இல்ல நிர்வாகங்களை மக்கள் மயமாக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த 2024ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் யாழ் ஊடக அமையத்தில் ஒரு ஊடக அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தது. அதில் அரசியல் கட்சி ஆதிக்கம் இல்லாது மாவீரர் பெற்றோர்கள்
மாவீரன்ற பிள்ளைகள் போராளிகள் மக்கள் தான் அந்த நிர்வாகத்தை நிர்வகிக்கணுமென்ற மாதிரி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. அது கடந்த முகநூலில் போட்டிருந்த நாங்கள் கடந்த வீடியோக்களையும் நமது அமைப்பின் தலைவர் கதைத்திருந்தவர். ஆகவே இது தொடர்பாக நாங்கள் 2023ஆம் ஆண்டும் 2 அரசியல் கட்சி ஆதிக்கத்தில் இருந்த வெண்ணிவிளாங்குள துயிலும் இல்லத்தை அரசியல் கட்சிகளிடமிருந்து அதை மக்கள் மயமாக்கி இப்போது அது மக்கள் மயமாக்கப்பட்ட ஒரு நிர்வாகமாக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த அரசியல் கட்சி ஆதிக்கத்தில் இருக்கிற துயிலும் இல்லங்கள் போட்டிக்கு எட்டியா ஒவ்வொரு கட்சிகளுக்கு இருக்கிற போட்டிக்கு எட்டியாக தான் இந்த துயிலும் இல்லங்கள் நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவை கடந்த 2009ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்தில் துயிலும் இல்லங்கள் எல்லாம் ஒரே சமநிலையில் ஒரே நிகழ்வாக நடைபெறும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ ஒவ்வொரு கட்சிக்காரர்கிட்ட வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் துயிலும் இல்லங்களை அலங்கரித்து அதுக்கேற்ற செயற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே அங்கே விதியாக இருக்கிறது உங்களுடன் உள்ள தோழ தோழியர்கள்லாம் அதுக்குள்ள விதியாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த தூய்மையான துயிலும் இல்லத்தில் நிதி மோசடிகள் நிறைய அவதூறுகள் நடக்கிறதுக்கு போராளிகளாகிய நாங்கள் ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது. ஆகவே இனிவரும் சந்ததிகளுக்கு எங்களுடைய வரலாறுகளை நாங்கள் நல்ல முறையில் புகட்ட வேண்டும் என்றால் இந்த அரசியல் கட்சிகளிடமிருந்து துயிலும் இல்லங்களை கைப்பற்றி மக்கள் மயமாக்க வேண்டிய பொறுப்பு போராளிகளாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கடமை இருக்கின்றது. ஆகவே எதிர்வரும் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்திற்கு அனைவரும் வருகிறது. அரசியல் கட்சிகளின் ஆதிக்கத்தில் இருந்த நிர்வாகத்தினை ஒழித்து புதிய நிர்வாகத்தினை தெரிவு செய்ய அமைதியான முறையை தெரிவு செய்வதற்கு ஒத்துழைக்குமாறு உங்கள் அனைவரையும் போராளியின் சார்பாக அன்புரிமையுடன் வேண்டி நிற்கின்றேன். நன்றி.